உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா 1960 அறிமுகமானார். 1962 ஜனவரி 14 முதன்முறையாக அவருடைய பொங்கல் திரைப்படம், அதுவும் டபுள் ஆக்ட், உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிகர் தலம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, சாவித்ரி, ஸோ இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது தங்கவேலு, அவங்களுக்கு இணையாக கமல்ஹாசன் டபுள் ஆக்ட். இது என்னன்னா, ஒரு இராணுவத்துல போருக்காக போறாங்க சிவாஜி அண்ட் சிவாஜி கணேசன் ஜெமினியும். அதுல ஜெமினி இறந்துட்டதா நினைச்சிடுறாங்க. அவர் எதிரிகள் இது பண்றப்ப கொன்னுட்டதான் நினைச்சிட்டு இவர் ஊருக்கு வந்துடுறாரு. அவருடைய பையன் தான் ஒரு கமல். இன்னொரு இது அவர் சவுகார் ஜானகின்னு நினைக்கிறேன். சவுகார் ஜானகிய அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு ஜெமினி. இது தெரியாம, இந்த பிரச்சனை தெரியாம. ஸோ இதனால வரக்கூடிய பிரச்சனை, அதாவது டபுள் ஆக்ட். ஒரு பக்கம் ஒரு ஏழை சிவாஜி அந்த வீட்டில் இவரை வளர்ப்பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டரும், பணக்கார வீட்டு பையனாகவும் டபுள் ஆக்ட். ஸோ பட்டையை கிளப்பியிருப்பார் கமல். அந்த ஜனவரி 14 மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த பார்த்தால் பசி தீரும் ஏவிஎம் படம். 60க்கு அப்புறம் 62ல் டபுள் ஆக்ட், ஒரு குழந்தை நட்சத்திரமாவே டபுள் ஆக்ட் பண்ணவர் ஆண்டவர். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு பொங்கல்ல ஏராளமான வெற்றி படங்கள் இருக்கு. 1979 நீயா. இந்த நீயாங்கிறது நாகின் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஸோ 79 இந்த படம் வந்தது. டைரக்ஷன் துரை. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட். இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா, அந்த காலகட்டத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெய் கணேஷ், விஜயகுமார், ரவிச்சந்திரன், ஸ்ரீகாந்த், அப்புறம் வில்லனா நடிச்ச எம்என் நம்பியாரு, ஸ்ரீபிரியா, மஞ்சுளா, தீபா, லதா, சந்திரமோகன், இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதுல கமல்ஹாசன் தான் மெயின் ஹீரோ. ஸோ இவங்க எல்லாரையும் விட கமல் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிறத அந்த காலத்துல ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த படத்துல இவங்க எல்லாரையுமே, அதாவது ரவிச்சந்திரன் பெரிய கதாநாயகன், விஜயகுமார் கமலுக்கு முன்னாடியே கதாநாயகன் நடித்தவர், ஜெய் கணேஷ், இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது இது என்னன்னா, ஒரு ஒரு இச்சாதாரி பாம்பு தன்னுடைய ஜோடியை கொன்னதுக்காக பழிவாங்கிற கதை தான். அதுல எல்லாரையும் கொன்றும், ஆனா கமலை மட்டும் கொல்ல முடியாது. கமல் மட்டும் தப்பிச்சிருவாரு. இதுக்கப்புறம் இதை அடுத்த பார்ட் நானே வருவேன்லாம் எடுத்தாங்க ரகுமானை வச்சு. ஸோ இது கமல் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக எடுத்தப்பட்ட படம். அவர் தான் பெரிய ஹீரோன்னு. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பல தியேட்டர்ஸ்ல 100 டேஸ்க்கு மேல, இலங்கையிலலாம் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. படத்துல பாட்டும் நல்லா இருக்கும். சங்கர் கணேஷ் மியூசிக்ல ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அந்த பாட்டு, அப்புறம் நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, அந்த பாட்டுலாம் கமல் கலக்கியிருப்பாரு. கமல் ஸ்ரீபிரியா அந்த காம்பினேஷனு. ஸோ இது ஒரு பொங்கல்ல மாபெரும் வெற்றி படமாக உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இந்த படம் 1979 பொங்கல் ஜனவரி 13 ரிலீஸ் ஆன படம் அது.